அம்மா இங்க ஆத்தா பிறந்த இடம் முத்துமாரி ஆத்தா பிறந்த இடம் தாய் அழகு நல்ல மலையாளம் 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 ஆத்தா பிறந்த இடம் ஆத்தா பிறந்த இடம் அழகு நல்ல ஆத்தா ஓம் பட்டி தொலிக்குமடி ஓம் பட்டி தொலிக்குமடி கரகத்தோடு தாயவும் பவனே கூப்பிட்ட சத்தமல்ல கூப்பிட்ட சத்தமல்ல தாயவும் கோவிலுக்கு கேட்கலையோ உன்னை அலக்கீர சத்தமில்ல அலக்கீர சத்தமில்ல
சாமி மக்களை காக்கக்கூடிய தெய்வம். கைதட்டு கைதட்டு. கரகத்தை எடுத்தாடு. வந்த தெய்வம் கரகத்தை எடுத்து தலையில வச்சு ஓடிவா தாயே சமயம் பார்த்தாலே. சாமி தாயே சாந்தாச்சமல்ல ஊரோ சமய ஊரோ சாதிச்சது கண்ணா ஊரோ கண்ணா ஊரோ எல்லா தெய்வமும் மனகுழுந்து ஆடினால் நல்ல மலமாறி பொழியும் என்பது ஐதீகம். இது மட்டுமல்லாமல் 7 கரகம் ஒன்று சேரும் பொழுது தனித்தனியா பேர் சொல்லி அழைக்க மாட்டோம். எல்லா கரகத்தையும் மொத்தமா இறக்கிடுவோம். அதனால எல்லா தெய்வமும் மனகுழுந்து ஆடணும். எல்லா கைதட்டுங்க. பொறுமையா நின்று ஆடுவது சாமி. கீழே நிலவருகாம பொறுமையா நின்று ஆடணும். அம்மா முத்துமாரே எங்க அழகு முத்துமாரே ஆனந்தமாய் ஆடுவாரா சின்ன மலர் கூட மாறி அப்படியே ஒண்ணு சேர்க்கக்கூடிய நேரம் எலுமிச்சம்பழம் எடுத்துருவாங்க. பிடிங்க சாமியெல்லாம் அப்படியே பிடிச்சிக்கோங்கம்மா. 7 கரகம் ஒண்ணு சேரும் பொழுது தனித்தனியா பேர் சொல்லி அழைக்க கூடாது. எல்லா கரகத்தை மொத்தமா இறக்கணும். அப்படியே ஒவ்வொரு சாமியை முன்னாடி கூட்டியாங்க. பிடிங்க எல்லா சாமி பிடிச்சிக்கோங்க. சொந்தக்கார பக்கத்தில் வாங்கம்மா. சொந்தக்கார பக்கத்தில் வாங்க. 7 கரகம் ஒன்று சேர்ற நேரம் தாய்மார்கள் அப்படியே பக்கத்தில் வாங்க. இந்த 7 கரகம் ஒன்று சேர்ந்தாதான் மகிஷாசுர அரக்கனை அழைக்க முடியும். அது மட்டுமன்றி கருப்பசாமி கையால் விவித கொண்ட அந்த மகிஷாசுர அரக்கனை அழிக்க முடியும். இல்லை கை தட்டுங்க. அருமையான ஒரு சின்ன வளையங்குளம் சிறப்பான ஒரு அப்படியே முன்னாடி உட்கார வைமா. கொஞ்ச நேரம் டிவி வாங்கிட்டு அப்படியே உட்காருங்க. கொஞ்ச நேரம் அவ்வளோதான். நாடகம் முடிய போகுது. ஒரு 10 நிமிஷம். அந்த பெரியவர்களே தாய்மார்களே எல்லாரும் இருந்துச்சு வாங்கம்மா. எல்லாம் வந்து வரிசையா இருந்துச்சு. கருப்பசாமி கையால குடி வாங்கிட்டு போங்க. வந்து தாய் பாதத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அப்படியே புறப்பட பார்க்கலாம். அரக்கரே
உன் பேர் மைசாசுர அரக்கன். மைசாசுரம் இருக்கனா? மைசாசுர அரக்கன். அரக்கனா? ஆட்களை கண்டால் கண்டால் மண்டையில அடிப்பேன். பெண்களை கண்டால் கற்பை சூறையாடுவேன். அப்படி என்றால் என்ன? கற்பழிப்பேன். கற்பனைக்கு எதுனா? கற்பழிக்கிறேன்னா வா உள்ள வா சொல்லி காட்டுறேன். டப் டப். சாகாவரம் பெற்றவன் நான். சாகாத வரத்தை பெற்று நீ என்ன சாதிக்க போற? சரியா சார்? கொஞ்ச நேரத்துல சாக போற. சாவா எனக்கா? உனக்கா? யாரா இருந்தாலும் பிறப்பு ஒன்று இருந்தாலும் இறப்பு கண்டிப்பாக இருக்கும். எனக்கு கிடையாது. என் அப்பன் சிவபெருமானுடன் ஆசி வணங்கி வந்தேன். என்ன சொல்ல வரேன் அம்மா? போயிரு, உன்னை கடிச்சு திண்டே விடுவேன். ஓரத்தில் உட்காந்துரு. ஜக 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 ஜீ ஊப்பா ஜி பூபா சே காளி நொக்கால ஓலி தெக்கால போடா கொக்கால காளி 12 காளி. யாரோ வந்திருக்காங்களா என்னை அழிக்க? சரி, சின்ன பருப்பு பெரிய பருப்பா? எங்க இன்னொன்னு காவ கருப்பா? இது கையில வச்சிருக்கிறீங்களா? அது என்ன? மந்திரம் கோலு. என்னையா சொல்ற? ஏத்தி பேசாத, ஒட்டுக்கு வராத வழக்கு பண்ணி விடுவேன். ரெண்டாயிரத்துக்கு. சரி, ஜகதல எங்க போக வேணாம்னு சொல்லுங்க. போனா மூத்திர அடிச்சிருவேன். நீங்க உங்க மந்திரத்தால எல்லாத்தையும் உட்கார சொல்லுங்க பாக்கலாம். பூரா உட்காருங்க. யாராவது வீட்டுக்கு போனீங்க போனா போற வழியில நல்ல பாம்பு கிடக்கும். நல்ல வேலையை போச்சு, முன்ன பாம்பு இல்லாம போச்சு. அப்படின்னா ஏபிசிடி மப்பேந்தாடி வந்தாவாடி வல்லாட்டி ஓடி அதுதான் தெரியுமே. 1 2 காத்தா உண்டு. சண்டு சண்டு அதெல்லாம் அந்த உள்ளர் காலத்தை சொல்லு. சாண சொல்லுங்கடாங்களே. சரி, சாகாத வார்த்தை பெற்று நீங்க என்ன சாதிக்க போறீங்க? நிறைய சாதிக்க காத்து கொண்டிருக்கிறேன். பார்த்தா அடிச்சு விடுவேன். சரிங்க அம்மா. சரி, உட்காரு. எங்க டவுசர் இழுத்து விட்டு உட்காரு. நல்ல பாம்பு தெரியுது. இப்ப உங்களுக்கு என்ன பொம்பளை வேணுமா? எனக்கு பொம்பளைதான் வேணும். பாரு, எங்க ஊர்ல 100 நாள் வேலைக்கு போகுது வெள்ளையம்மா, பேரு 99 வயசு. வெள்ளையம்மாவா? ஐயோ, டச் செல் வச்சிருக்கேன். சரி. ஆனா தடை மட்டும் மூடிக்கிட்டே போகும். சரி. பவுடர் போடும், லிப்டிக் எல்லாம் அடிக்கும், மல்லிகைப்பூலாம் வச்சிருக்கேன். அழைத்து வாருங்கள். நீ போனா செத்து போயிரு. அங்க வேற கோழியோட எடுத்து நிக்குது. ஆறாது. சேவை பொட்ட கோழிக்கு அலையுது. உன்னோட சகலைக்கு பிறந்தவனா இருக்காது. அந்த சேவை கூட 2 வச்சு திரிகிறானா? அது அது ஒரு மனுஷனாக இருந்ததானே பிறந்தது. தம்பி, நீங்க எங்க ஒரு ரூபா வருவார். சரி, எனக்கு இப்ப என்ன வேலைக்கு வந்தீங்க? என்ன வேலையாக வந்தேன் என்றால் என்னை அழிப்பதற்காக. பாரா, இந்த பூலகத்திலே அழிக்கிறதுக்கு. இந்த பூலகத்திலே 7 பெண் குழந்தை பிறந்துள்ளதா? இது நடக்குமா? 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 முடியுமா? இன்னும் நெருப்புடா. இது என்னைய ஆச்சரியம். நீங்க யாரு? மரியாதை 50 மணிக்கு கட்டமுட்டா. நீங்க வந்து ஒரு மன்னர் மாமன்னர். சரி, இந்த உலகத்துல எல்லாமே உனக்கு அடிமை. அப்படி மாட்ட மண்ட மசரு போச்சு. அப்படி மாட்டு. இன்னும் ஒரு தடவை அடிச்சீங்கன்னா 108க்கு தான் கொண்டுட்டு போகணும். தம்பி, அதை வச்சு கழுத்தை ஒரே விட்ட விட்டு என்ன கொண்டு தயவு செஞ்சு. தெரியாதனமா நீங்க யாரு? உங்க பேரு? மெதுவா சொன்னாங்க. கத்துட்டா உங்க பேரு மனுஷன் எனக்கு தெரியாம
அப்படி மாட்டுங்க, செத்து போச்சு 150. என்னை அழிப்பதற்காக சின்ன பருப்பு பெரிய பருப்பு என்னையா அது? வர சொல்லுங்க, நான் பார்க்கணும். இந்த வந்துட்டாங்க பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் பாருங்க. யாராவே ரொம்ப கத்தாதீங்க, உனக்கு பிளசரு. என்னடா டேய், என்னடா தட்டியா டப்பு டப்புங்க தம்பி, இடியாப்பம் மயிராப்போன்னுக்கிட்டு இடியாப்பமா அப்படி மாட்டேங்க, அப்படி மாட்டியா? அப்படியா? கையால் அழகா பண்ணி விடுவீங்க. அடபடியே பாவம், அறக்கிற பிள்ளை பச்சை மாதிரி இருக்காரு. பலம் கொண்டவன். ஆஹா, மாற்றா மாற்றா. அடிக்காதீங்கடா, ஓரளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். விளங்க முடியாம பண்ற முடியல. இந்த வாடி மையா அப்படின்னா சைக்கிள் வேற சைக்கிள் டீப் பஞ்சர் ஆக்கிட்டாடா முடியாது. ஏழை என்ன ஏழை சூத்து கெடுப்பா உங்களுக்கு. யாராணி? நீ யார்? மக்களை காக்கக்கூடியவன் கருப்பசாமி. என்ன சாமி? கருப்பசாமிடா. கருப்பு சாமியா? மண்டை மேல வச்சிருக்கல, அது என்ன? மணிமகுடம். என்ன மகுடா? மணிமகுடம். அது எங்க ஊர்ல நாய் கூத்துற கஞ்சி டப்பா. நெருப்புடா, நெருங்குடா. அருமையா. அப்படி மாட்டியா? உனக்கு 150 ரூபா செத்து போச்சியா? அப்படி மாட்ட. 200, 250, 300, 350. ஒப்பந்தான். ஏண்டி அட்டு விட சொன்ன? அண்ணே அண்ணே அண்ணே, அறக்கிறண்ணே அறக்கிறண்ணே. 8500 உனக்கு சம்பளம். எவ்வளவு நாள் பரவாயில்லை. மக்களை காக்கக்கூடிய தெய்வம் கருப்பசாமி. அது அது என்ன? அது தேள் கொடுக்குமா? நீ அப்படி மெதுவா அடிக்காத, கோச்சுக்காரு. மெதுவா அடிக்காத, கோச்சுக்காரு. கீழே 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 என்னங்க? முழங்கால கீழே அடிச்சா 500 ரூபானே. அது என்னங்க இது மாதிரியா இருக்கு? கெண்டக்கால கீழே அடிச்சா 500, 500. அப்படி மாற்ற. அது என்ன கீழே நம்ம வரைஞ்சிருக்கிறாரு? என்ன என்னது? நாக்கா? போங்க, உங்களுக்கு நாக்கு கூட தெரியல. ஏண்டா, ஒரு கருப்பசாமியை பத்தி என்ன வார்த்தை நீ? இங்க வாடா. அதான் பப்பூர்காரை நல்லவன் நினைச்சு கூட்டத்துக்குள்ள விட்டுறாதீங்க. நேற்று போன ஊர்ல 5 சோடி செருப்பு தூக்கி வந்துட்டா. முக்கியமா 6ஆம் நம்பர் செருப்பை பார்த்து வச்சுக்கோங்க. 1ஆம் நம்பர் செருப்பு கவனி பையன். திருப்பத்தூர்ல பழைய செருப்பு கடை வாடகைக்கு கடை ரூம் பிடிச்சிருக்காரு. டீ அப்படியே மூஞ்சில ஊத்தி விடுனே. ஆமா, ஊத்தி விடுனே டப்புன்னு. டேய், இப்ப நீங்க வர்றீங்க இல்ல நான் கீழே இறக்கி வரட்டுமா? ஆரம்பிச்சாயா? ஏறா ஏறா தாண்டா. நீ அதுல ஏறது பஸ் ஏறி போயிடலாமே. மேல ஒரு நல்ல பாம்பு குடி இருக்கான், இங்க வந்துரு. வீணாப்புல காலகட்டத்தில் செத்துறாத. இங்கவா, இறங்கி வந்தா அடி குறையும்.
ஏய் உன் சோழியை முடிக்காங்க நான் நீங்க அந்த டீமே போகுண்டா. ஐயா குளத்துல கிடக்கா கெடுத்தி ஐயா பேர் சுப்பு. வண்டிக்கார் யாருன்னு தெரியல. டேய் 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 முதல்ல ஸ்டாண்ட் எடுத்து சாவி போடுறா முதல்ல. என்னடா வதக்க வதக்கன்னு மிச்சிக்கிட்டு இருக்க? அந்த வண்டியில டீசல் இல்ல தண்ணி எடுத்துறாங்க. ஏய் முதலி பெட்ரோல் அது. நெருப்புடா நெருக்குடா. ஏலே கம்டா. என்ன இடிச்சுட்டாங்க ஏற்கனவே. சின்ன பழையங்குளத்தை சேர்ந்த மருது மகள் காசினி அவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக சைக்கிள் சாக்சன் ஐயா அவர்களுக்கு அன்பளிப்பாக நன்கொடை அளிக்க எனக்கு 200 அன்பளிப்பு வாரி வழங்கி எனது பாசத்துக்கு மேல உயிருக்கு மேல அன்பு குடும்பத்தின் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தால் சார்ந்த அத்தனை நல்லவர்களுக்கும் வாழ்க பல்லாண்டு வளர்க 100 ஆண்டு சொல்லிக்கொண்டு நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். எதுக்கு உனக்கு 200 ரூபாய் காசு கொடுத்துருக்க? அடி வாங்கினது அடி வாங்கினது 10 இன்னும் 200 அடி சேர்த்து போட சொல்லி கொடுத்துருக்காரு. ஏலே இந்த 200 கூட வாங்கிக்கலாம். அப்போ ஆள வைக்கலாம். அடிக்காதீங்கடா. ஏலே இன்னைக்கு வள்ளிக்கிழமை நாடா இருக்குடா. அப்படி மாட்டாங்க. அப்பா போடுற டிரான்ஸ்ஃபர் பீஸ் போச்சு. 3 அடி அடிச்சிருக்கிறேன். 197 அடி இருக்குது. 197 அடி தான் குண்டு முடியாதுடா. உனக்கு நல்லா சுருக்கிருச்சான்னு கேட்கிறேன் ஒருத்தன் கூட்டத்துல. நல்ல பாம்பு சுருங்கிருச்சாவா? ஏன்டா நல்ல பாம்பு சுருங்க விட்டுட்டாங்க. வெற்றிக்காய் தோட்டத்தை வெற்றிக்காய் அடிச்சுட்டு ஒடுக்கிட்டாங்க. ஏன் இந்த பொழப்பு இந்த அட்வான்ஸ் வாங்கினேன் பாவத்தை. என்ன போச்சு? போச்சா? உனக்கு அழிவுகால நெருங்க விட்டது. என்னடா சொல்ல வர? சிவபெருமானிடம் எப்படி சாகாதவரை பெற்றியோ அதே போல 60 வயது முடிந்த ஆணுக்கும் 55 வயது முடிந்த பெண்ணுக்கும் ஒரே பிரசவத்தில் ஒரே பிரசவத்தில் 7 பெண்மணிகள் பிறந்து 7 பெண்மணிகள் ஒரே சக்தியாக மாறி இப்போ நீ அழிப்பதற்காக வந்து கொண்டு இருக்கிறது என்னுடைய தாய். போட்டீங்கன்னா முடிஞ்சு போயிடும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஜோலி. உன்னைய கத்தி கத்தி பேசுறதுனா உனக்கு பிபி சுகர் இருக்குன்னு சொன்னா இல்லையா? பிரஷர் இருக்குது. என் பிரஷர் இருக்குது. அதுல நத்தம் இல்லடா நத்தம் சொல்லு. நட்டா திண்டுக்கல் வரும்டா. உனக்கு அழிவு காலம் நெருங்கி விட்டது. அவளும் ஒரு பெண் தான். கும்பலே வர சொல்லக்கூடாது. அம்மா எங்க இருக்கீங்க? ஒடிவாங்க தாங்கி மைசாசுர அரக்கனாகப்பட்ட வந்த விட்டா பொம்பளை சாகிறதுக்கு நேரம் ஒத்துக்குச்சு. இப்ப வந்துரு சாவு கொஞ்சம் பொறு. அட என்னடா அவனை கழுத புலாட்டம் ஏற்றாங்க. அம்மா என்னடா உங்க அம்மாவை கூப்பிடுற? இந்த கேளத்துக்கு கிளப்பிட்டியா? உனக்கு பொம்பளாசை வருமா? இதுக்கு மேல வர சொல்லுங்க. ஒடிவாங்க தாங்கி நல்ல பொம்பளை தான். அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? என்ன இலையா இருக்கு? இலை காட்டு பல இந்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளை பார்த்ததே இல்லை. ஏலே உனக்கு எவ்வளோ புரோக்கர் காசு வேணும்? நான் பொம்பளை தானே கேட்டேன். என்ன சொல்ற? பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்
அக்கடா அக்கடா நக்குடா நக்குடா. இதை கழுத்தை கழிச்சு உடைச்சிடாங்கடா. உன்னை அழிப்பதற்காக அந்த நாட்டாமலை எல்லையில் 7 பெண் மக்கள் எடுத்து 7 எல்லை கோட்டில் அமர்ந்திருக்கிறவர்களா துஷ்டனே, முடிந்தால் என்னிடம் யுத்தம் செய்து வெற்றி பெற்று பாருங்க துஷ்டனே. அழைத்து விட்டோம் மகனே. இப்பொழுது நாட்டு மக்களுக்கு முத்தான 3 வரத்தை கொடுக்க வேண்டும். என்ன வர வேண்டது கேளுங்கள் மகனை, தருகிறேன். காரிபரம் கேட்டு வந்தால் இந்த தாயாரே எங்களால் கொடுக்க வேண்டும் என்ற தாயாரே. தாலிவரம் கேட்டு வந்தால் என்ன கண்ணீங்கிறது தேகவன் நான் கொடுப்பேன் தங்க மகனே. காரிபரம் கேட்டு வந்தால் இந்த தாயாரே எங்களால் கொடுக்க வேண்டும் என்ற தாயாரே. பொதிவன் கேட்டு வந்தால் என்ன கண்ணீங்கிறது பொதியாக நான் கொடுப்பேன் தங்க மகனே. காரிபரம் கேட்டு வந்தால் இந்த தாயாரே எங்களால் கொடுக்க வேண்டும் என்ற தாயாரே. மலைவன் கேட்டு வந்தால் என்ன கண்ணீங்கிறது மரியாதை கொண்டிடுவேன் தங்க மகனே. அம்மா, இப்பொழுது நாட்டு மக்களுக்கு முத்தான 3 வரத்தை கொடுத்து விட்டோம். உண்மைதான் நானும் நம்பியாகப்பட்டவன் எங்க அப்ப செல்ல வேண்டும் முத்தாகி. மகனே, தாங்கள் அழகல் மலைக்கும் மகன் சின்னக்கருப்பு கொல்லிமலைக்கும் சென்று அங்கு வரும் மக்களுக்கு வரங்களை வாரி வாரி அள்ளி வழங்க வேண்டும் மகனே. அப்படியே ஆகட்டும் தாகி, சென்று வருகிறோம். அப்படியே ஆகட்டும் மகனே, வாருங்கள் சென்று வருவோம். இதுவரை இதுவரை இந்த நாடகத்தை கட்டுகிறது அன்பு மங்கள தலைவர்களுக்கும் எங்களுடைய நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய ராஜ நடிகர் இதுவரையிலும் எங்களுடைய நாடகத்தை கண்டுகளித்து அனைத்து நாடக ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும் அதுக்கு நாடகத்துக்கு இப்படித்தான் ஒளி அமைத்து சரி சென்றாமா தமக்கண்டு தண்ணி வெற்றி முடிச்சு விட்டு பார்த்து பி சரவணா ஆகிய அவர்களுக்கு பயப்படுவது எனக்கு பாசமான அன்பு சகோதரர்களுக்கு நாடு அழாச்சாத்தா பிடிச்சிருக்கேன் அதுக்காக இந்நாடகத்தை அமைத்த எனது பாசமிகு அன்பு மாமா மைய சென்றாமா தமக்கண்டு தண்ணி வெற்றி முடிச்சு விட்டுற கூடி பிரபல ராஜ நடிகர் மைய தமிழ்நாடு நாடக சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராகி அன்பு மாமா எம்எஸ் பாக்கியநாத அன்பு மாமா அவர்களுக்கும் அதுக்காக நாடகத்துக்கு தெளிவாக யூடியூப் வாயிலாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்த வார்த்தை கூறி யூடியூப் ஒளிப்பதிவு செய்து வருவதற்கும் அன்பு சகோதரராகி ஆர்ஜே தவம் அது வடிவக்கூடிய அத்தனை அளவுகளுக்கும் மனமார்ந்த தெரிந்து கொண்டு எனக்கும் நாடகத்தில் நடிகருக்கு வாய்ப்பினை வழங்கிய எனது பாசமான அன்பு கிராமத்தில் அவர்களுக்கும் ஒரு பாவம் தொட்டு நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் சொல்லிக்கொண்டு துணியாமையோட நன்றி நன்றி கண்ட வணக்கம் எங்களுக்கு விடிய வரை ஒளிபரப்பி செய்த சிறந்த ஒரு ஒளிபதிக்கு சரவணா ஆடியோஸ் நன்றி நன்றிகள வணக்கம் நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம்.